ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 18th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரன் எடுத்துகிட்டு போன மருந்து வந்துட்டு உண்மையான மருந்து இல்லாமல் போனதுனால மாஸ்டர் பேப்பரான் பார்த்தா அந்த இடத்துல இறந்துருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஆமன் மாஸ்டரை தான் காமிக்கிறாங்க. அவரை தான் பிரசாத் மாஸ்டர் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி ஒரு மாதிரி மயக்கத்திலே வச்சிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தா அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்டாக என்னன்னு தெரியல. அதில் வந்துட்டு இந்த போர்டின் இருக்கானே அவன் வந்து பேசுகிற மாதிரி ஒரு கனவு வருது. அதில் போர்டின் இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்ன மாதிரி ஒரு ஆளை நீ எதுக்காக உன்னுடைய சப்கான்ஷியஸ்குள்ளே வர வச்சிருக்க, அது ஏன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீ தான் வந்துட்டு என்னை ரொம்ப வெறுப்பலை. பட் இப்போ கடைசியாக பார்த்தியா நீயும் என்ன மாதிரியே ஒரு மான்ஸ்டராக மாறி நின்றுட்டுருக்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறமோ நீ அப்படி இருக்காத, எழுந்துரு, கண்ணை தோற, இங்கே என்ன நடக்குதுன்னு நீ பார்த்தா தான் உனக்கு புரியுன்ற மாதிரி போர்டின் பார்த்தா இவர் எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இவர் பேச பேச பார்த்தா ஆமன் மாஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹிப்னோடைஸ்லேருந்து வெளியே வரா மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே ரன்னை தான் காமிக்கிறாங்க. பேப்பரான் மாஸ்டர் இறந்ததை வந்துட்டு இவனால ஏற்றுக்கவே முடியல. நான் தான் மாஸ்டர் உங்களை கொல்லுன்ட்டேன், ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது பிரசாத் மாஸ்டர் பார்த்தா என்ட்ரி ஆகுறாரு. அதுவும் அழுகிற மாதிரி நல்லா சீன் போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டே வராரா. இவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர காண்டாகுது. எல்லாம் உங்களால தான், வேணும்னே பிளான் பண்ணி ஏன் கையாலே இப்படி அவங்களை கொல்ல வச்சுட்டீங்களா, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையான்ற மாதிரி கேட்டு இவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் இவர் என்னடானா சிரிச்சுக்கிட்டே, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, நான்லாம் இப்படி பிளான் பண்ணி பண்ணணும்னு ஏதாச்சும் நினைப்பேன்னா, நீ தான்ப்பா அவங்களை கொண்டுட்ட, நீ தானே மருந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்க, இதில் ஏன் தப்பு என்ன இருக்குன்ற மாதிரி ரொம்ப நெக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. இவனுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ரன், நான் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கோவம் வருதா, என்னை கொல்லணும்னு உனக்கு தோணுதா? நான் இப்போவும் சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு மிருகத்தை கொல்லணும்னா அதுக்கு நீ வயலன்ஸை கையில் எடுக்கணும். அப்போ தான் என்ன உன்னால் அடிக்க முடியும். வேணும்னா இருந்தா நான் கூட துப்பாக்கியை தரேன், என்னை சாவடிச்சிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவரே ஒரு நெத்தியில் வச்சுக்கிட்டு இந்த ரன் கொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவனாலையா அது எதுவுமே பண்ண முடியல. என்னைக்கா இருந்தாலும் சரி நான் உங்களை மாதிரி மாற மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து இந்த ஹோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் காப்பாற்றுவேன். இதை நான் உங்ககிட்ட சவாலாகவே விடுறேன்ற மாதிரி சொல்லும்போது அது உன்னால் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன மாதிரியே பாதி பேரை மிருகமாக மாற்றிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரனுக்கு வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்றது ஒன்றுமே புரியல. அதே சமயம் ஸ்கூலுக்குள்ளே பசங்களை தான் காமிக்கிறாங்க. இன்னும் கூட பெணங்க வந்துட்டு கண்ணு முழிக்கல போல. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பதட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அதுலேயும் பெங்குக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயிட்டு மாஹிலா தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கவலைப்படாத எனக்கு ஒன்றும் ஆகாது, அவன் சரியாயிடுவான்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஃபோபன் மாஸ்டர் அங்கே வந்துட்டு, இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க உங்களை பிரசாத் மாஸ்டர் கூப்பிடுறாருன்ற மாதிரி கூப்பிடும்போது, நீங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவர் பண்ணுறதுலாம் தப்புன்னு உங்களுக்குமே தெரியுதுல்ல, அப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், நாங்கள் எப்படியாச்சும் இந்த ஸ்கூலை விட்டு போகணும், நாங்கள் தப்பிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவர் என்னடானா, நான் வந்துட்டு ஹோம் ஸ்கூலுக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டேன், ஸோ உங்களெல்லாம் என்னால் தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது ஹோம் ஸ்கூலோட நிலைமை இப்படி இருக்கணும் தான் மாஸ்டர் ராமன் விரும்பினாரா, அதை மட்டும் எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அது எல்லாமே ஆமன் மாஸ்டரோட விருப்பப்படி தான் நடக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே அவர் மேலேயும் இந்த ஹோம் ஸ்கூல் மேலேயும் நம்பிக்கை வைங்க. இங்கே இருக்க மாஸ்டர்ஸ் நாங்கள் யாருமே உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்தினால தான் இப்படி உங்களுக்குலாம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு புரியாமல் பேசிகிட்டு இருக்க. உடனே மாஹி என்ன சொல்கிறா, ஆனால் இப்போ மாஸ்டர் ராமனியை பிரசாத் மாஸ்டர் வந்துட்டு ஹிப்னோடைஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தெரியுமே, ஏன்னா மாஸ்டர் ராமன் சொல்லி தான் பிரசாத் மாஸ்டர் அவரை ஹிப்னோடைஸே பண்ணியிருக்காருன்ற மாதிரி இவர் சொல்ல, இதை கேட்கும்போது பசங்களுக்கு வந்துட்டு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஆமன் மாஸ்டருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஸோ அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக எப்போ பாரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஹிப்னோடைஸ் பண்ணாதான் அவர் கொஞ்சம் பெட்டர் ஆவான்னு சொல்லிட்டு அவரே தான் வந்துட்டு பிரசாத் மாஸ்டர் கிட்ட சொல்லி அவரை ஹிப்னோடைஸ் பண்ண சொன்னாருன்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டதுமே பசங்க பார்த்தா, ஆனால் எதுக்காக அவர் வந்துட்டு எங்களெல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறாரு, இப்படி எங்களுக்கு இங்கே பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வயலன்ஸை யூஸ் பண்ணி எங்களை கொல்றது தான் அவருக்கு வேணுமான்ற மாதிரி கேட்க, ஆமன் மாஸ்டர் எப்பயுமே உங்கள் நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணுவார், ஆனால் நீங்கள் தான் எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க, ஹோம் ஸ்கூலில் மட்டும் நம்புங்கன்ற மாதிரி இவர் அப்பவும் பார்த்தா சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு. பசங்களுக்குலாம் ஒரு மாதிரி கடுப்பாகுது. சரி ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மாஸ்டர் பேப்பரான் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது கூட தெரியல, அதையாச்சும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ரன் பார்த்துப்பான், அவனே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பிரசாத் மாஸ்டர் அங்கே வராரு. அதுவும் வரும்போது அவர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வர, அதை பார்த்ததுமே ஃபோபனுக்கு பார்த்தா புரிஞ்சு போச்சு இப்போ பேப்பரான் மாஸ்டர் வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பேப்பரான் மாஸ்டர் வந்துட்டு ஹோம் ஸ்கூலுக்கு துரோகம் பண்ணியிருக்க கூடாது, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போக பார்க்க பசங்களுக்கு இது எதுவுமே புரியல. அதனால ரென் என்ன கேட்குறான், என்னாச்சு மாஸ்டர் பேப்பரானுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா ரன்னுமே அங்கே வரான். அவன் முகத்தில் இருக்க சோகத்தை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மாஸ்டர் பேப்பரானுக்கு ஒன்றும் ஆகலை தானே, அவங்க நல்லா தானே இருக்காங்கன்ற மாதிரி பசங்க கேட்க, இல்லை மாஸ்டர் பேப்பரான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ரன் எடுத்துகிட்டு போன மருந்து தப்பான மருந்துன்றதுனால அதுவே அவங்களுக்கு பாய்சனாக மாறி அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு.
பசங்களுக்குலாம் கேட்டதுமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஆனா அதை விட இவர் இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. நீங்க போய் சொல்றீங்க, மாஸ்டர் பேப்ரானுக்கு ஒன்றும் ஆகலதானேன்ற மாதிரி கேட்க, ரன்னுமே ஆமா அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒத்துக்க. அவ்வளவுதான், பெங்கெல்லாம் பார்த்தா பயங்கரமா அழுகவே ஆரம்பிச்சிடுறா. எனக்கு இதுக்கப்புறமும் இங்க இருக்க பிடிக்கல, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கே அனுப்பிடுங்கன்ற மாதிரி அவளும் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பயங்கரமா சைக்கோ மாதிரி சிரிச்சே பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுமே ரென் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. நீங்க என்ன இப்படி கொலகாரனா மாறி இருக்கீங்க, அதுவும் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு வந்து அவர் அடிச்சுற. அவருக்கு வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட சிரிக்கிறத நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, அதோட உங்களுக்கு வேற சான்ஸும் கிடையாது, நான் சொல்றதுதான் நீங்க கேட்டாகணும்ன்ற மாதிரி சொல்லிட மறுபடியும் ரென் அவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா டிபெட் அப்புறம் ரன் சேர்ந்து எல்லாருமே அவனை தடுத்துடுறாங்க. வேண்டாம், இப்படி நம்ம கோவப்பட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு தான் அவர் எதிர்பார்க்கறாரு. ஸோ அவர் எதிர்பார்க்கறத நீ பண்ணிடாத, நம்ம எல்லாரையுமே ஒரு மிருகமா மாத்த தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன ஆனாலும் சரி அவரை மாதிரி நம்ம மாறிடவே கூடாது, முதல்ல வாங்க இங்க இருந்து போலான்ற மாதிரி சொல்லிட்டு ரன் தான் பார்த்தா பசங்க எல்லாருமே சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப அடுத்த சீன்லயே மாஸ்டர் பிரசாத் வந்துட்டு சாம்ப் மாஸ்டரையும் ஃபோபன் மாஸ்டரையும் கூப்பிட்டு வச்சு, பேப்ரான் மாஸ்டர் இறந்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, இதுல நாங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவங்க தானே வந்து முதல்ல ஹோம் ஸ்கூலுக்கும் மாஸ்டர் ராமனுக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதனால தானே அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஸோ இதுல நாங்க நினைக்கிறதுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை, இந்த ஹோம் ஸ்கூலுக்கு துரோகம் பண்ண நினைச்சதுக்கு அவங்களுக்கு இந்த தண்டனை கரெக்ட் தான்ன்ற மாதிரி பேசும்போது இவர் அதையெல்லாம் பார்த்துட்டு, அப்போ ஒருவேளை இதே மாதிரி வேற யாராச்சும் ஹோம் ஸ்கூலுக்கும் ஹாமன் மாஸ்டருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்க, ஃபோபன் மாஸ்டர் பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்கள நானே என் கையால கொல்லுவேன்ற மாதிரி சொல்லவும் பிரசாத் மாஸ்டருக்கு இதை கேட்கும் போது இன்னும் புள்ள பூச்செல்லாம் எப்படி பேசுறானேன்ற மாதிரி தான் இருக்கு. பட் பெருசா எதுவுமே அவர் வெளியே காட்டிக்கல. அதனால இப்ப ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு முதல்ல ஸ்கூல்ல இருந்து கிளம்பி அங்க மெக்கமாக்கும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவங்க கூட யானி மாஸ்டரோ டிலக்ஸ் மாஸ்டரோ இருக்காங்கல்ல, அவங்க 4 பேரையும் திரும்ப ஹோம் ஸ்கூலுக்கே போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி வேலையை கொடுத்து அனுப்பி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா மாஹி வந்துட்டு பேப்ரான் மாஸ்டரை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவ பக்கத்துல தான் ரன்னுமே உட்காந்துட்டு இருக்கான். அவன் இப்பதானே ரொம்ப நாள் கழிச்சு தங்கச்சி கூட வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறான். ஸோ பரவாயில்லையே, என் தங்கச்சி வந்துட்டு ரொம்ப நாளாவே வளர்ந்துட்டா. ஆனா நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ, சாரி, நான் உன்கிட்ட திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு போனேன், ஆனா ரொம்ப லேட் பண்ணிட்டல, என்ன மன்னிச்சிடுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட. இவளுக்கு அதை பார்த்ததுமே கஷ்டமாயிருது. இல்லைண்ணா பரவாயில்ல, அதான் இப்போ கடைசியா எப்படி ஒரு வழியா நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி நம்ம ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே கூடாது, எப்பயுமே நம்ம ஒன்னாதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட. இவனும் சரி ஓகே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இந்த வாட்டி அந்த ப்ராமிஸும் நான் கரெக்டாக ஃபாலோவும் பண்ணுவேன், உன்னை விட்டு இனிமே நான் பிரியவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ரன் சும்மா கேட்குறான், ஆனா உனக்கு இப்போ ரின்னு ஒரு பேர் இருக்கு, மாஹின்னு ஒரு பேர் இருக்கு, நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிடணுன்ற மாதிரி கேட்கும்போது மாஹினே கூப்பிடு, ஏன்னா அதுதானே நீ எனக்காக வச்ச பேரு, அந்த பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஓகே மாஹி, நான் அப்படியே கூப்பிடுறேன், ஆனா இதுக்கப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எப்படியாச்சும் நம்ம பிரசாத் மாஸ்டரை தடுத்து நிறுத்தியே ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூலுக்குள்ள மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படி அவர் அந்த ப்ராஜெக்ட் ஆர் மூலயமா என்னதான் பண்ண போறாருன்ற மாதிரி மாஹி கேட்குறா. அதுதான் எனக்கும் தெரியல, ஆனா கண்டிப்பா சீக்கிரமாவே இன்னொருத்தவங்க யாரோ இறந்து போறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கு, நம்ம அப்பா இறந்த மாதிரியே சீக்கிரமா இன்னொருத்தவங்களும் இறந்து போக போறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அதை கேட்டதுமே ஷாக் ஆகுது. என்ன நான் சொல்றேன்ற மாதிரி கேட்க, ஆமா, நம்ம அப்பாவை சாகடிச்சது வந்துட்டு மாஸ்டர் பிரசாத் தான், அவர் தான் நம்ம அப்பாவை ஹிப்னோடைஸ் பண்ணி அவரை சுட்டுக்கிட்டு சாகுற மாதிரி பண்ணியிருக்காரு, அதே மாதிரி தான் இப்போ மாஸ்டர் ராமினியுமே அவர் ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனா இப்போ நம்ம அவரை எப்படி தடுத்து நிறுத்த முடியும், அதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் மாஸ்டர் ராமினை காப்பாற்றணும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் ராமின் இருந்தால் கண்டிப்பாக பிரசாத் மாஸ்டரை தடுத்து நிறுத்த முடியும்னு தோணுது, அதுக்கு தான் நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணணுன்ற மாதிரி மாஹியும் சொல்லிட்டு இருக்கா. அதை தான் நானும் சொல்கிறேன், ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரியல, அதை தான் இப்போ நம்ம யோசிக்கணும், அதே சமயம் மற்ற பசங்களையும் நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கா. ஒரு வழியாக பார்த்தா டிலக்ஸ் மாஸ்டரும் யானி மாஸ்டரும் வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க போல. ஸோ இப்போ 2 பேருமே பார்த்தா பேப்ரான் மாஸ்டர் இறந்து போனதை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு நாங்கள் போயிருக்க கூடாது, ஆனால் எதை நினச்சும் நீங்கள் இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் இந்த ஸ்கூலில் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை உங்களுடைய சார்பாக நான் இங்கே பண்ணுவேன், மற்ற பசங்க யாருக்குமே நான் எதுவுமே ஆக விட மாட்டேன்ற மாதிரி யானி மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. டிலக்ஸ் மாஸ்டரால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் மாஸ்டர்ன்ற மாதிரி கேட்கும்போது, வேற என்ன, அந்த பிரசாத் மாஸ்டரை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், அதுக்கு தான் நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, என்ன தடுத்து நிறுத்தத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க போலியன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்தா உள்ளே வராரு. கூடவே சாம்ப் மாஸ்டர் ஃபோபன் மாஸ்டர் 2 பேருமே வராங்க. என்னை தடுத்து நிறுத்தலாம் உங்களால் முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது, என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத நடக்க விட மாட்டேன், என் உயிரே போனாலும் நீங்கள் பண்ணுறதை நான் தடுத்து நிறுத்தியே தீருவேன்ற மாதிரி யானி மாஸ்டர் சொல்ல, ஆனால் அது உங்களால் முடியாது, இப்போ டிலக்ஸ் மாஸ்டர் இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போக போகிறேன்ற மாதிரி சொல்லிடுவோம். ஃபோபன் மாஸ்டரும் சாம்ப் மாஸ்டரும் பார்த்தா அவங்கள அங்கேருந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவங்கள விடுங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அன்னைக்கு அவங்க காட்டுக்குள்ளே தப்பிச்சு போகும்போதே
அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இதோ இந்த பேப்பர் மாஸ்டர் தானே. இப்போ அவங்க இல்லை, இதுக்கப்புறமா அவங்கள தனியாக விடுறது சேஃப் கிடையாது. ஸோ அவங்கள இனிமேல் ஏன் கஸ்டடியிலே வச்சுக்கிறேன், அதுதான் எனக்கு சேஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். 2 பேருமே பார்த்தா அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க கத்திட்டே போயிட்டு இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்ற மாதிரி. இப்போ யானி மாஸ்டருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதெல்லாம் நீங்கள் யாமின் மாஸ்டர் இல்லைன்ற தைரியத்தில் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை நீங்கள் நினைக்கிறத நடக்க விட மாட்டேன், உங்களை தடுத்து நிறுத்தியே தீருவேன்ற மாதிரி சொல்லும்போது, நல்ல வேலை மாஸ்டர், நீங்களாச்சு இந்த மாதிரி வயலன்ஸோடு பண்ணாதான் போராட முடியும்னு நினைக்கிறீங்களே, அதுதான் கரெக்டு. ஆனால் இந்த ரன் இருக்கானே சரியான சின்ன பையனாக இருக்கான். ஏதோ ஆமின் மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டாரான் வயலன்ஸால் டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கான். பட் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நெக்கலா பேசிட்டு இருக்க இவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அதோட இப்போ மாஸ்டர் பிரசாத் என்ன சொல்றாருன்னா, நான் உருவாக்கி வச்சிருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே இப்போ வெளியே விட்டுட்டா, அவங்களெல்லாம் பார்த்துக்க ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி யாரனா போடலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டான டைமில் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அவங்களெல்லாம் பார்த்துக்க போறீங்கன்ற மாதிரி சொல்லிவிடுவோம். நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி யானி மாஸ்டர் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாக டிலக்ஸ் மாஸ்டரையும் ஸ்கூலுக்குள்ளே இருக்க மற்ற பசங்களையும் சாகடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு அதை கேட்டதுமே அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி அவர் சொன்னது கேட்டு இவங்க இந்த பக்கம் ஷாக்காக நின்றுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா மெக், மாக், பெனங் 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. 3 பேருமே இப்போ நார்மல் ஆகிட்டானுங்க போல. ஸோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மெக்கும் மாக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணாமல் போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ரூமில் தான் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க நடந்துட்டதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப வியர்டாக இருந்துச்சு தெரியுமான்ற மாதிரி பெனங்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவன் அப்படியே கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். வியர்டாக இருந்துச்சா, அப்படி என்ன பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இந்த பூஜை இருக்காளே எப்பயுமே எவ்வளோ திமிரா பேசுவா, ஆனால் அங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் இப்போ உடம்பு பரவாயில்லையான்லாம் சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாலாம் விசாரிச்சுட்டு இருந்தா. அதே மாதிரி தான் ஜின்ஜாயும், அவள் எப்பயாச்சும் யாராச்சும் ஒரு வேலை சொன்னால் செய்வாளா, ஆனால் அங்கே எனக்கு மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்து அவள் தான் தண்ணிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் எப்பயுமே அமைதியாக இருக்க அந்த பியூ பொண்ணு ஏதோ ஒரு மாதிரி சோல்ஜர் மாதிரி எப்போ பாரு வெறப்பாவே சுற்றிட்டு இருந்தா. அதை விட அங்கே இருந்ததுலேயே பெரிய பயம் யார் தெரியுமா, இந்த யூகோவும் ஜீனும் தான். அவனுங்க 2 பேரும் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கா. பெனங் கேட்டுட்டு இருக்கான். ஏன் அப்படி உங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, என்ன பண்ணானுங்களா, ஒண்ணுமே பண்ணல, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை கூட சிமிட்டாமா அப்படியே எங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருந்தானுங்க. அதை பார்த்ததுமே எங்களுக்கு சம பயம் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா. ஆனா இதையெல்லாம் நீ பார்க்கல பெனங், நீ நல்லா மயக்கத்துல தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் உனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பெனங் இதெல்லாம் கேட்டுட்டு, வேண்டாம் இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு கேட்கும் போதே பயமா இருக்குன்ற மாதிரி பயத்துல உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இங்க ஒயிட்டு, மாஹி அப்புறம் ரன் 3 பேரும் சாப்பிட்றதுக்காக வரும்போது அங்க பார்த்தா வெறும் 4 பிளேட்ல மட்டும்தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. என்ன இவங்க வெறும் 4 பிளேட் தான் வச்சிருக்காங்க, ஆனா நம்ம இங்க 7 பேர் தானே இருக்கோன்ற மாதிரி கேட்கும்போது, இன்னும் 2 டேபட்டும் அங்க வரவே இல்லை போல. அதை பார்த்துட்டு மாஹி கேட்கும்போது ரன் தான் சொல்றான், மாஸ்டர் ஃபோபன் தான் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஏதோ வேலை சொல்லி அனுப்பியிருக்காரு, ஸோ சீக்கிரமா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அப்போ ஃபெங் எங்கன்ற மாதிரி கேட்க, அவ வாஷ்ரூம் போயிருக்கா, இந்த அவளை இப்போ வந்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்க சைட்ல பார்த்தா ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் ஒன்று இருக்கு. அது வந்துட்டு இத்தனை நாளா ஸ்கூலுக்குள்ள அந்த இடத்துல இருந்ததே இல்லை போல. ஸோ இப்போ புதுசா இருக்கு, இதை யார் எங்க கொண்டு வந்து வச்சான்ற மாதிரி ஒயிட் கேட்டுட்டு இருக்கும் போதே யூகோ, ஜின்ஜாய் அப்புறம் பியூ 3 பேருமே பார்த்தா அந்த இடத்துக்கு வராங்க. அதுவும் வந்து நின்றுட்டு, இந்த வாட்டர் டிஸ்பென்சரை மாஸ்டர் பிரசாத் தான் இங்க வைக்க சொன்னாரு, இதுக்கப்புறம் ஹோம் ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல பியூரிஃபையான வாட்டர் குடிக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு, அதுக்காக தான் இது இங்க இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்க யாருக்கு தண்ணி வேணும்னாலும் இதுல இருந்து தான் நீங்க குடிக்கணும். இப்போ யாருக்காச்சும் தண்ணி தேவைப்பட்டா வாங்க எங்க பின்னாடி வந்துட்டு லைன்ல நில்லுங்கன்ற மாதிரி ஜின்ஜாய் பார்த்தா ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கா. அவ எப்பயுமே ஒரு மாதிரி ரூடா தானே பேசுவா, ஆனா இப்போ பார்த்தா அவ பேசுறதுலேயே வந்துட்டு ஒரு சேஞ்ச் தெரியுது. அதே மாதிரி தான் யூகோவும் பேசுறான். ஆனா எப்பயுமே சாஃப்டா இருக்க பியூ பார்த்தா ஒரு மாதிரி வெறப்பா முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ரன்னுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது டவுட் வருதா. சம வந்துட்டு மாஹி கிட்ட கேட்குறான், மாஹி இவங்க 3 பேரும் எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்களான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லவே இல்லை, 3 பேர்கிட்டயுமே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஞ்ச் தெரியுது, அவங்க எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல ரன் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, தண்ணி வேணுன்றவங்க லைனில் வந்து பிடிச்சிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்ஜாய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு, இவங்க நீங்களும் பிடிச்சிக்கோங்கன்ற மாதிரி சொல்லவும் அவனும் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு குடிச்சிட்டே பேசிட்டு இருக்கான். உங்க எல்லாருக்குமே ஹியூமன்ஸ் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு இப்போ டெவலப் ஆகி இருக்காங்கன்றது தெரியுமான்ற மாதிரி கேள்வி கேட்க, என்னடா நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி ஒயிட் சொல்லவும், ஒயிட் நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்ளாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஜின்ஜாய் சொல்லிட்டு இருக்கா. யாருமா அதை நீ சொல்றியான்ற மாதிரி அவெல்லாம் பார்க்க, யோகா என்னடானா நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா, ஏன்னா எப்பயுமே ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க, அதனால தான் இப்போ கூட ஹியூமன்ஸை யாராலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறோன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்க. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் வியூ பார்த்தா முறைச்சிக்கிட்டே, என்ன உங்க 3 பேருக்கும் தண்ணி தாகமே எடுக்கலையா, வாங்க வந்து தண்ணியை குடிங்கன்ற மாதிரி சொல்லவும் ரன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டான். நாங்கள் இப்போ சாப்பிடவாச்சும் செய்யலாமா இல்லை அதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமான்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை
நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், உங்களுக்கான ஃபுட்டெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்ஜாயும் பியூவும் பார்த்தா அவங்களே வந்து சேரெல்லாம் நகர்த்தி விட்டு ஒயிட் மாஹி 2 பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்காக தண்ணியெல்லாம் கூட பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்குலாம் அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு, இதுங்க ரெண்டும் இப்படியெல்லாம் பண்ணாதீங்களே என்ற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த சீன்லேயே பார்த்தா பியூ வந்துட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு தனியாக போயிட்டு இருக்கும்போது ஃபெங் அந்த பக்கமாக வர இவளை பார்த்துட்டுமே பியூ ஒரு வேளையா நீ வந்துட்டியா, எப்படி இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது வழி விடுங்க ஃபெங், நான் நல்லா தான் இருக்கேன், நான் இப்போ அவசரமாக போயிட்டு இருக்கேன்ற மாதிரி ரோபோட் மாதிரியே பேசுகிறா. என்னாச்சு பியூ, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு மாஸ்டர் பிரசாத் ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை நான் பண்ணி ஆகணும், ஸோ நான் போகணும், வழி விடுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அவ்வளோதானே, கூட நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி வந்து பாக்ஸை வாங்க போகிறா. தேவையில்ல, அதை என்னாலே பண்ணிக்க முடியும், நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நின்றுட்டே இருக்காளா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு இவ பேசுறதுலாம் பார்க்கும்போது. பியூ நீ ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஓகே தான், நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து போகும்போது பங்க பார்த்தா கரெக்டாக மாஸ்டர் யானி வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி மாஸ்டர் பிரசாத் இந்த பாக்ஸை கொண்டு போய் அவர் சொன்ன இடத்துல என்ன வைக்க சொல்லியிருக்காருன்ற மாதிரி பியூ சொல்கிறா. சரி அப்போ இங்கே நின்றுட்டு இருக்க போன்ற மாதிரி சொல்லுவோம். அவள் பார்த்தா போகாமல் ஒரு மாதிரி யானி மாஸ்டரை முறைச்சி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அதான் நான் சொல்கிறேன்ல போன்ற மாதிரி அவங்க 2வது தடவை சொன்னதுக்கப்புறம் தான் இவன் அமைதியாக அங்கேருந்து போகிறா. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபெங் வந்து மாஸ்டர் பியூக்கு என்னாச்சு, அவையும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு ஃபெங், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி தனியெல்லாம் எங்கேயும் போகாத, அதோட யூஹோ ஜின்ஜாய் ஃபியூஜி பியூ அப்புறம் ஜின் இவங்க 5 பேரை எங்கே பார்த்தாலும் அவங்கக்கிட்டையும் நீங்கள் தனியாக பேசாதீங்க, இதை மற்ற பசங்கக்கிட்டையும் நான் சொன்னதா போய் சொல்லுன்ற மாதிரி சொல்ல. ஏன் மாஸ்டர் அவங்களுக்குலாம் என்னாச்சு, ஏன் அவங்க கூடலாம் நாங்கள் தனியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவ கேள்வி கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் இப்போ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, பட் எதை நினச்சும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இவங்க 5 பேர்கிட்ட மட்டும் எப்பயுமே தனியாக பேச்சு குடிக்காதீங்க, சேஃபாகவே எல்லாரும் ஒன்றா இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நான் உங்களை சேஃபாக பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்ததே பார்த்தா இந்த விஷயத்த வந்துட்டு இவ பசங்க கிட்டலாம் தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரன்னுமே கேட்குறான், உண்மையாகவே யானி மாஸ்டர் தான் இதை உங்ககிட்ட சொன்னாங்களா, ஆனால் அதுக்கு ஏதாச்சும் அவங்க காரணம் சொன்னாங்களான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அவங்க காரணம்லாம் எதுவும் சொல்லலை, ஆனால் நம்ம யாரையுமே வந்துட்டு தனியாக இருக்க வேண்டாம், எப்பயுமே ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கணும்னு மட்டும் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லும்போது எதனால் அவங்க அப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கன்றதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்ற மாதிரி மாஹி பார்த்தா ரன் கிட்ட கேட்டுட்ருக்கா. அப்போ தான் ஒயிட் என்னடானா, ஆனால் எனக்கு இப்போ இருக்க பயமே ரென்னையும் டிபட்டியும் நினச்சி தான் அவங்க 2 பேரையும் ஃபோபன் மாஸ்டர் எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் கூட அவங்க 2 பேரும் வரவே இல்லையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது பேசாமல் நம்ம போய் அவங்கள தேடி பார்க்கலாமான்ற மாதிரி மாஹி கேட்குறா. அதுதான் கரெக்டு, வா மாஹி நம்ம போகலான்ற மாதிரி ஒயிட்டும் மாஹி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க ரன் தான் ஸ்டாப் பண்ணுறான். இல்லை வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல என்ன நான் சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிரசாத் மாஸ்டர் தான் அவங்க 2 பேரையுமே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பார்த்தா அவருடைய அடுத்த டார்கெட் அவங்க 2 பேரும் தான், அதனால ஏற்கனவே அவங்கள வந்துட்டு அவர் மாற்ற ஆரம்பிச்சிருப்பாருன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு பார்த்தா பிரசாத் மாஸ்டர் கரெக்டாக கதவு திறந்துட்டு உள்ளே வந்துடுறாரு. என்ன பசங்களா என்னை பற்றி தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போலியே, என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் ஏன் கிட்டயும் சொல்லுங்களேன்ற மாதிரி நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. ரன் டென்ஷன் ஆகுறான். ரென்னும் டிபட்டும் எங்கன்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியாதுப்பான்ற மாதிரி இவர் சொல்ல, போய் சொல்றீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி ஒயிட் பார்த்தா கான்ல கத்திட்டு இருக்கா. ஆனா மாஹி தான் அவளை ஸ்டாப் பண்றா. ஒயிட் அவசரப்படாத, டென்ஷன் ஆகாதன்ற மாதிரி சொல்லும்போது பாருமா உன் ஃப்ரெண்டு சொல்றது கேட்டு நடந்துக்கோன்ற மாதிரி ஒரு பயங்கரமா பசங்க எல்லாருமே வெறுப்பேத்திட்டு இருக்காரு. எப்படி மாஹி அமைதியா இருக்க முடியும், பார்த்தல ஆல்ரெடி யூஹோ ஜின்ஜா எல்லாருமே கொஞ்ச நாள் காணாம போனாங்க, ஆனா இப்போ அவங்க திரும்பி வரும்போது ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி ரென்னுக்கும் டிபட்டுக்கும் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது, அதெல்லாம் தெரிஞ்சோ நம்மளால எப்படி அமைதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்க. வேற வழி உங்களுக்கு இல்லையே, நீங்க அமைதியா தான் இருந்தாகணும். ஆனாலும் உங்கள் 2 பேரோட அண்ணன் தங்கச்சி ஒற்றுமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் பிரசாத் பார்த்தா அப்படியே அழுகிற மாதிரி கண்ணீர்லாம் விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காதீங்க மாஸ்டர், நீங்கள் நடிக்கிறது எல்லாமே ஃபேக்குன்னு அப்பட்டமாக தெரியுதுன்ற மாதிரி ரன் சொல்ல, என்ன ரன் இப்படி சொல்லிட்ட, மாஹி நீ சொல்லு, நான் பண்ணுறதுலாம் பார்த்தா என்ன ஃபேக் மாதிரியா தெரியுதுன்ற மாதிரி வெறுப்பேத்த அவள் ஒரு மாதிரி சமகானில் நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் பிரசாத் மாஸ்டர் பார்த்தா மாஹி கிட்ட, முதல் தடவை நீ இந்த ஹோம் ஸ்கூலுக்கு வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் காட்டுக்குள்ளே காணாமல் போனப்போ நீங்களாம் அவங்கள தேடி போகும்போது உன்னுடைய ஃப்ரெண்டு ஒயிட் கூட காட்டுக்குள்ளே இருந்து யாரோ கத்துற சவுண்டு கேட்டுதுன்னு சொன்னாலே அது எப்படின்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் அப்போ தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணியிருப்பாருனா, ரன் வந்துட்டு அந்த டைமில் அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பான். இப்போ நான் வேணும்னே கத்த வச்சு அந்த சவுண்டை வந்துட்டு பசங்க எல்லாருமே கேட்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பாரு, நெயில் கட்டரை எடுத்துகிட்டு வந்து ரன்னோட கையை வச்சு பயங்கரமாக கட் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ அந்த வழியில தான் அவன் கத்திருப்பான் போல, ஏன்னா இந்த சவுண்டு வந்துட்டு பசங்க எல்லாருக்குமே கேட்கணும்னு சொல்லிட்டு இவர் வேணும்னே தான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இப்போ சொல்லி காமிச்சு இவர் சிரிச்சுக்கிட்டே, அந்த சவுண்டை மட்டும் நீ ஃபாலோ பண்ணி அப்போவே வந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், அன்றைக்கே நீ அண்ணனை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் நீ தான் வராமல் பாவம் பாதிலே திரும்பி போயிட்டா, அதனால தான் நீ அண்ணனை இவ்வளோ லேட்டாக பார்த்துருக்கேன்ற மாதிரி நெக்கல் அடிச்சிட்டு இருக்க. மாஹிக்கு ஒரு மாதிரி செம்ம வெறியாகுது. அதோடய இப்போவும் பார்த்தா அந்த நெல் கட்டரை வந்து கையோடு கொண்டு வந்திருக்காரு. என்ன ரன் மறுபடியும் உன் நகத்தை கட் பண்ணலாமான்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து வைக்க இவ அவ்வளோதான் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டு அவரை அடிக்கலாம்னு சொல்லிட்டு எகிரிட்டு போயிட்டா. ஆனால் ரன் தான் அவளை ஸ்டாப் பண்ணி, வேணாம் மாஹி
அவர் வேணும்னே நம்மளை அவர் கேம்குள்ளே வர வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசி நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நீயும் போயிட்டு இப்படி கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணாத, அதை தான் அவர் எதிர்பார்க்குறாருன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் எப்படி இவரெல்லாம் விட முடியும்? அவர் பண்றதெல்லாம் பார்த்தல சைக்கோ மாதிரி இருக்கு, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி அவ பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர் பிரசாதும் ரன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேமை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா இந்த கேமில் ஒரு ஃபன்னே இல்லாத மாதிரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அங்கே பயமுறுத்தி அலற விட்டுட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்து திடீர்னு ஒரு கன்ஷாட் பண்ணுற சவுண்டு கேட்க அது கேட்டதுமே ஃபெங்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. என்னது இது, என்ன சவுண்ட் அதுன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவுமே ப்ராஜெக்ட் ஆரில் ஒரு பிளான் தான், ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, எல்லாரும் இங்கேயே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பசங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காண்டில் இருக்கா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் டிபெட் ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. மாஸ்டர் ஃபோபன் வந்துட்டு அவங்க 2 பேரையுமே காட்டுக்குள்ளே தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த டைம் தான் பார்த்தா இவங்களுக்குமே வந்துட்டு அந்த கன்ஷாட் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ அதை கேட்டதுமே ரென் ஸ்டாப் ஆகி, என்ன சவுண்டு, அதுவும் ஸ்கூலுக்குள்ளே இருந்து வருதே மாஸ்டர் ஃபோபன், உண்மையை சொல்லுங்கள், ஸ்கூலுக்குள்ளே அப்படி என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லை எங்களாலாம் முடியாது, அங்கே கன்ஷாட் பண்ணுற சவுண்டு கேட்குது, அதுவும் ஸ்கூலுக்குள்ளே இருந்து கேட்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக ஒன்றும் இல்லைன்றீங்க, உண்மையை சொல்லுங்கள், இப்போ நீங்களா சொல்கிறீங்களா இல்லை நாங்களே போய் பார்த்துக்கிட்டுமான்ற மாதிரி கேட்க, இப்போ நீங்கள் மட்டும் ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா அது அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஆபத்தாக போய் முடியுன்ற மாதிரி சொல்லும்போது, அதான் ஏன் முதல்ல இப்போ நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, மாஸ்டர் பிரசாத் அப்படி உங்ககிட்ட என்ன சொன்னார், ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாமே ப்ராஜெக்ட் ஆருக்கான பிளான் படி தான் நடந்துட்டுருக்கு, அந்த பிளானுக்கான கீயே நீங்கள் 2 பேரும் தான்ன்ற மாதிரி சொல்ல இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கீயா, முதல்ல அந்த ப்ராஜெக்ட் ஆறுனா என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது, அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு தான் போக போகிறீங்க, அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கே அது புரிய வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவனுங்களுக்கு பெருசாக அங்கே போகிறதுல விருப்பமே இல்லை, நம்ம போய் ஸ்கூலுக்கே திரும்ப போயிடலாமாடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஆபத்தாக போய் முடியும், அதுவும் ஒயிட்டுக்கும் மாஹிக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே நினைப்பீங்களா. ஸோ அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என் கூட வாங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடார். 2 பேரும் நின்று ஒருத்தர் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்கானுங்க, வேற வழியே இல்லை, அதான் ஒயிட்டையும் மாஹியும் வச்சு லாக் பண்ணிட்டாங்களே, சரி வா போய் தொலைவோன்ற மாதிரி இவங்களும் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட 18th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.